ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஃபயர்டு ஃப்ரம் டீமன் கிங்ஸ் ஆர்மி சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ல இருந்து தான் ஸ்டோரியே டிஃப்ரெண்ட்டாவோ சீரியஸாவோ போக ஆரம்பிக்கும். ஸோ கதையை கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபயர்டு ஃப்ரம் டீமன் கிங்ஸ் ஆர்மி சீசன் 1 எபிசோட் 9. மிஸ்டர் டாரியல்னு சேஷா வந்து கூப்பிடுவோம். என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்குறான். ரொம்ப முக்கியமான ஆள் வாராருன்னு சொல்லவும் யாரை நம்ம ஹீரோ பார்த்தா ப்ரீவியஸ் ஹீரோ ஆலன் ஸ்டில் அங்க வந்து நிக்கிறான். ஆலன் ஸ்டில் இவ ஒரு வேலை இதை கண்டுபிடிச்சிருவாடோ அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். ஜபண்டிஸ் வேற அந்த இடத்துல வந்து நிக்கிறா. ஐயோ இவ வேற டீமன் ஆச்சே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன தாத்தா சட்டையை திறந்து போட்டு நெஞ்ச காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு வா கேட்கவோ, ஐயோ சார் இவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவர் தான் ப்ரீவியஸ் ஹீரோ ஆலன் ஸ்டில் அப்படின்னு வா காதுக்குள்ள சொல்றான். என்னது இவர் தான் அந்த ஹீரோவா அப்படின்னு வா ஷாக் ஆகுறா. ரெண்டு குழந்தைங்க அங்க வரவோ, ஐயோ குழந்தைங்களா ஓடிருங்க நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆலன் ஸ்டில் குழந்தைங்க கூட பாசமா நடந்துக்கிட்டான். எல்லா குழந்தைங்களுமே அவனை பார்க்க ஓடி வராங்க. அப்பதான் மக்கள் லயனா நின்று அவனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இது வீடா தீம் பார்க்கா இவ்வளவு கூட்டம் நிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப அவனை உள்ள கூப்பிட்டு நம்ம ஹீரோ உபசரிக்கவும், என் அப்ரண்டிஸ் அப்படி பேசுனதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு செபாண்டிஸ் கையை அவர் பிடிக்கிறாரு. அவர் ரொம்ப நல்ல பர்சனா இருக்காருல்லன்னு செபாண்டிஸ் சொல்லவும், இங்க பாரு டைம் கிடைக்கும் போது இங்க இருந்து தூரமா போயிரு, மேஜிக் இந்த இடத்துல லைட்டா கூட யூஸ் பண்ணாதான் அவர் சென்ஸ் பண்ணிடுவாரு. வில்லேஜ் விட்டு 1 கிலோமீட்டருக்கு வெளியே போய் அதுக்கப்புறம் பறந்து ஊருக்கு போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாப்பிட்டுட்டு கிளம்புறப்பா அப்படின்னு அசால்ட்டா நின்றுட்டு இருக்கா. நான் தான் மேயர் டாரியல் நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிறான். லேடி ரொம்ப நாள் இந்த வில்லேஜ்ல தான் இருக்கான்னு கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன்னு சொல்லவும், டீமன் கிங் தோக்கடிக்கிற ஜர்னியை கண்டினியூ பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க லேடி சொல்லவும், இது ஒன்றும் ஓன் தப்பு இல்லை, என்னோட காயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு, வேணா உனக்கு நான் மறந்த ட்ரைனிங் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லவும், அவ்வளோ ஹாப்பி ஆகிறா. நம்ம ஹீரோவோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு நினைக்கிறேன். அப்புறம் மேயர் ஒரு சஸ்பீஷியஸ் பிரசன்ஸ் நான் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். பார்த்தா அவர் காஷிட்டாவை தான் காமிக்கிறாரு. அவன் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அட்வென்ச்சரர், இங்க உள்ளவன் தான் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஹீரோ லேடியோ ப்ரீவியஸ் ஹீரோ ஆலன் ஸ்டிலோ ஃபைட் பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆலன் ஸ்டில் எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துக்கிட்டு அசால்ட்டா லேடி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இவர் எவ்வளவு ஸ்ட்ராங்னு இப்பதான் புரியுது. லேடி ஐயோ பாவம் நம்ம ஹீரோ நினைக்கிறான். பரவாயில்ல உன் ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு அவர் கேட்கவும், டாரியல் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, உங்களுக்கு ஈக்குவலான ஸ்ட்ராங்கான ஆள்னா அது அவர் தான் அப்படின்னு பா சொல்லவும், ஓ அப்படியா எனக்கு ஈக்குவலான ஸ்ட்ராங்கா மேயர் டாரியல், நம்ம வேணா ஒரு ஃபைட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு அவர் கேட்கவும், நான் அட்வென்ச்சரா இருந்து ரிட்டையர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுங்க, வேணா நம்ம ஹீரோ சொல்றான். என்னதான் மேயர் அமேசிங்கா இருந்தாலும் ஹீரோ கூட எல்லாம் அவரால் ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிக்கவும், என் பிக் ப்ரோ ஒன்னும் குறைச்சி அடப்படாதீங்க, அவரே ரொம்பவே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு காஷிட்டா சொல்றான். சரி எனக்கு வேற வழி இல்ல, மோதி பார்க்கணும் போலியே அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். இதனால் வர நான் ஹீரோவை பார்த்துருக்கனே தவிர்த்து நேருக்கு நேர் சண்டை போட்டதில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்க்கவே பயங்கரமா இருக்கானே, எங்க நம்ம சண்டை போடுறதுக்கு முன்னாடி வெறும் வயித்துல இல்லாம சாப்பிட்டு சண்டை போடலாமே நம்ம ஹீரோ சொல்லவோ, ஆலன் ஸ்டிலும் சரி அப்படின்னு சொல்றான். இது என்னதுன்னு அவர் கேட்கவோ, ரைஸ் பால் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். இது ரொம்பவே டேஸ்டா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்க கண்ணியா கலங்குது, நீங்க ஓகே தானான்னு கேட்கவும், ஆயில் ஃபுட்டே எனக்கு பிடிக்காது, பட் இது எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு இப்படி வீட்டு சாப்பாடு சாப்பிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. டீமன்ஸ் அவர் ஃபேமிலியை கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு லேடி சொன்னதை யோசிச்சு பாக்குறான். டின்னருக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாச்சும் ரெடி பண்ண சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ ஆலன் ஸ்டில் அப்படி ஒன்றும் பயங்கரமா தெரியல, சரி நான் கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு செபாட்டிஸ் போயிட்டு இருக்கும்போது துணி காத்துல பறக்குது. அதை பிடிக்கணுங்கிறதுக்காக அவ மேஜிக் யூஸ் பண்ணி ஹைட்டா ஜம்ப் பண்ணி அதை பிடிக்கிறா. ஆலன் ஸ்டில் இவளோட மேஜிக்கை சென்ஸ் பண்ணிடுறான். என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம கையில வச்சிருந்த அந்த கட்டையை தூக்கி என்ன இடத்துல இருந்து கரெக்டா த்ரோ பண்றான். ஜெபட்டிஸோட ட்ரெஸ்ஸோட சேர்த்து அதை கேப்சர் பண்ணிடுது. நீ ஒரு டீமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபட்டிஸாவா கொள்ள பார்க்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ அதை தடுக்கிறான். பவர்ஃபுல்லானவன் எனக்கு தெரியும், நம்ம மேட்ச் அப்புறம் வச்சுக்கலாம், இந்த டீமனை நான் கொல்லணும் அப்படின்னு ஆலன் ஸ்டில் சொல்றான். என் வில்லேஜ்குள்ள யாரையும் நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆலன் ஸ்டில் இவரை எதிர்க்கிறது இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறான். பின்னாடி நில்லு, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு கிராண்ட் பஜா எப்பவும் நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான். என் வழியில தலையிடாம ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு ஆலன் ஸ்டில் சொல்லவும், நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ண போறான். அவன் ஜெபாட்டிஸை கொள்ள போகவும் நம்ம ஹீரோ ஆலன் ஸ்டில் தடுக்க ட்ரை பண்றான். ஆனா ஆலன் ஸ்டில் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணவும் ஜெபாட்டிஸை நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து தூக்கிடுதான். ஒரு சின்ன கட்டையை வச்சு அட்டாக் பண்ணது கூட நம்ம ஹீரோவால அந்த அளவுக்கு தடுக்க முடியல. ப்ரொடெக்டை யூஸ் பண்ணியுமே கூட இந்த கல்ல ஒரு சாதாரண கட்டையை வச்சு உடச்சிட்டாரா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நான் ஹீரோவா இருந்தப்போ ஸ்ட்ராங்கான ஆளுங்களை தேடி போயிருக்கேன், ஆனா ஒன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை நான் ஏன் பார்க்கல, இப்போ ஒன்னு கெட்டு போல, டாரியல் நீ ஏன் பக்கம் வந்துரு, டீமன் ரேஸே ஈஸியா அழிச்சிடலாம்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ அமைதியா நின்னுட்டு இருக்கான். அப்படின்னா இதுதான் முடிவில்லை, என் எம்பரர் ஸ்கை ரண்டை யூஸ் பண்ணா அது மிஸ்ஸே ஆகாது அப்படின்னா அல்டிமேட் டெக்னிக் அவன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அவனோட ஸ்கை ரன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை தடுக்கிறான். ஆனாலும் ஆலன் ஸ்டில் குள்ளது பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஹீரோ மேல வந்து அது மோதிடுது. நீ ஆசைப்பட்டவங்க உயிர் போறதுக்கு முன்னாடி இதை நிப்பாட்டிக்கோ, அவன் கூட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு ஆலன் ஸ்டில் சொல்லவும், மாஸ்டர் ப்ளீஸ் இதை நிறுத்துங்க, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு லேடி சொல்லவும், ஆலன் ஸ்டில் ரேஜ் மோட்ல இருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடுறா. நீ எதுக்கு ஒரு டீமனை ப்ரொடெக்ட் பண்ற அப்படின்னு ஆலன் ஸ்டில் கேட்கவும், அவங்க டீமனா ஹியூமனா எனக்கு முக்கியம் இல்ல, யாரும் காயப்படக்கூடாது அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்லவும், பல காலங்களா 2 ரேஸ் ஒருத்தர் கொண்டுட்டு இருக்காங்க, நீ என்னடா வேர்ல்டு பீஸ்க்கு ஏம் பண்றேன்னு சொல்றியா அப்படின்னு ஆலன் ஸ்டில் கேட்கவும், அதுதான் அவசியம்னா நான் வேர்ல்டு பீஸ்க்கு தான் ஏம் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ மத்தவங்க மேல அக்கறையோட பொதுநலமா யோசிக்கிற அப்படின்னு அவர் சொல்லவும், நான் சுயநலமா தான் யோசிக்கிறேன், இதை நான் எனக்காக தான் பண்றேன், மத்தவங்க காயப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கும், உங்க வைஃபையோ குழந்தையவா அவங்க கொண்டுட்டாங்கன்னு எனக்கு புரியுது, எனக்கும் ஒய்ஃப் குழந்தைலாம் இருக்கு, அந்த வழி எனக்கு புரியுது, ஆனால் லேடி செவன்டிஸை நான் இழந்தாலும் என் ஒய்ஃபையோ குழந்தையவோ நான் இழந்த லெவலுக்கு கஷ்டமாக தான் எனக்கு இருக்கும்,
ஸோ யாருமே காயப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதுக்காக நீ டீமன்ஸ் மேலே இவ்வளோ அக்கறை காட்டுற அப்படின்னு சொல்லி ஆலன் ஸ்டில் கேட்குறான். ஏன்னா என்னை வளர்த்ததே டீமன்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இங்கே டீமன் கிங் கேஸில் காமிக்கிறாங்க. மை லார்ட், நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டீங்களா அப்படின்னு கிராண்ட் பஸா கேட்கவும், நீ எந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக மாறுதியோ அந்த உருவத்தில் நான் உனக்கு தெரிவேன். இப்போ நான் உன் கண்ணுக்கு எப்படி தெரியுறேன்னு கேட்கவும், ஒரு பயங்கரமான மான்ஸ்டரா தெரியுறீங்கன்னு கிராண்ட் பஸா சொல்லவும், நீ அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக மாறி இருக்க, இது உன்னோட ரிஃப்ளெக்ஷன் தான். சரி, எதுக்கு என்ன பார்க்க வந்தேன் டீமன் கிங் கேட்கவும், என் பையன் பாஸ்பரா முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கான். 4 ஜெனரல்ஸ்ல இருந்து ராயல் கமாண்ட்ல இருந்து வெளியே அனுப்பிருங்க. அவன் டியூட்டிஸை விட்டுட்டு அவன் பாட்டு எங்கேயோ போயிட்டான். அதனால நிறைய பிரச்சனைகள் தான் கிரியேட் ஆகுது. டொராயா தான் இப்போதைக்கு மத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. ஆனா தனியாவே அவ எல்லா விஷயங்களையும் பண்ண முடியாது. பிரச்சனைக்கு காரணமே என்னோட முட்டாள் பையன் தான் அப்படின்னு கிராண்ட் பெஸா சொல்லவும், அவன் டாரியலை வெளியே அனுப்பிட்டான், நீ கோவத்துல இருக்க அப்படிதானே, சொந்த பையன் மாதிரி நீ டாரியலை வளர்த்த அப்படின்னு டீமன் கிங் கேட்கவும், ஈஸ்ட் ஃபாரஸ்ட்ல நான் ஒரு பெரிய சீக்ரெட் வெப்பனை மறைச்சு வச்சிருக்கேன், கண்டிப்பா அது ஹீரோவை கொள்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஜெனரல் ஆஃப் ஃபாஸ்டர் பெஸ்ட்னு சொன்னது கேட்டு கிராண்ட் பெஸாவோ 33 வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த இடத்துல பாக்குறான். இல்யூஷன் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு மரத்துக்குள்ள குழந்தைய அவன் மறைச்சு வச்சிருக்கான். ஹீரோவை கொள்ளக்கூடிய சீக்ரெட் வெப்பன் இதுன்னு அவன் சொன்னான். ஒரு குழந்தைய எப்படி தனியா விட்டு போறது, இதுக்கு பசிக்க வேற செய்யுமே, கவலைப்படாத செல்லம், நான் அவனை பாத்துக்கிடுறேன், உனக்கு என்ன பேர் வைக்கலாம், டாரியல், இதுதான் உன் பேர் சரியா அப்படின்னு சொல்லி கிராண்ட் பஸா அந்த குழந்தைய எடுத்து வளர்த்திருப்பாரு. என் 2 பசங்களுமே எனக்கு முக்கியம் தான் கிராண்ட் பஸா சொல்லவோ, லக்ஸ் வில்லேஜ் அங்கதான் டாரியல் போய் இருக்கிறான், அவன் திரும்பி வருவானான்னு தெரியல, அந்த வில்லேஜ்லயே அவன் இப்போதைக்கு செட்டில் ஆயிட்டான் அப்படின்னு டீமன் கிங் சொல்றாரு. ப்ரீவியஸ் ஹீரோ கிட்ட மட்டும்தான் 4 ஆரா டைப்ஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹீரோவா அழிக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் வெப்பன் அவன் சொன்னான் அப்படின்னா டாரியல் அப்படின்னு சொல்லி கிராண்ட் பஸா எதையோ யோசிக்கிறான். இது டீமன்ஸ் ஒன்று வளர்த்தாங்களான்னு ஆலன் ஸ்டில் கேட்கவும், 33 வருஷத்துக்கு முன்னாடி பெஸ்டன் ஒரு வில்லேஜ் ரைட் பண்ணப்போ என்ன அவர் கண்டுபிடிச்சு கிராண்ட் பஸா கிட்ட ஒப்படைச்சாரு. கிராண்ட் பஸா தான் என்ன வளர்த்தாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், 33 வருஷத்துக்கு முன்னாடி பெஸ்டன் தான் என் வீட்டுக்கு வந்து வைஃபையும் என் மகனையும் கொலை பண்ணான், பையன் பாடி கூட கிடைக்கல அப்படின்னு ஆலன் ஸ்டில் யோசிக்கும் போது தான் டாரியல் உன் வயசு என்னன்னு அவர் கேட்கவும், 33 நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்னோட பையன் டாரியல் அப்படின்னு ஆலன் ஸ்டில் கட்டுப்பிடிக்கிறான். ஒரு நிமிஷம், நான் எப்படி உங்க பையன் சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கரெக்டா 33 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெஸ்டன் என் ஃபேமிலியை கொலை பண்ணா, என் பையனோட பாடி கூட கிடைக்கல, அவன் இறந்துட்டான்னு நினைச்சேன், ஆனா அவன் உன்னை தூக்கிட்டு போயிருக்கான், 4 டைப்ஸ் ஆஃப் ஆராவையும் உன்னால யூஸ் பண்ண முடியுது, இந்த ப்ரூஃபே போதும் அப்படின்னு அவர் சொல்லுவான். அப்படின்னா ஆலன் ஸ்டில் தான் என்னோட அப்பாவா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆலன் ஸ்டில் யாரையோ அட்டாக் பண்றான், பார்த்தா அசால்ட்டா அவன் தடுக்கிறான். கிராண்ட் பஸா அந்த இடத்துல வந்து நிக்கிறான். லார்ட் கிராண்ட் பஸா நீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நீ ரொம்பவே வளர்ந்துட்ட டாரியல் அப்படின்னு அவர் பாக்குறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோவோட வளர்ப்பு அப்பா அண்ட் நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் அப்பா 2 பேரும் இப்போ ஒரே இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஒரு வருஷமா கிராண்ட் பஸாக்கும் நம்ம ஹீரோ எங்க இருக்கான் அப்படிங்கறதே தெரியாது. டீமன் கிங் இப்ப சொன்னதை வச்சுதான் கிராண்ட் பஸா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்தை தேடி வந்திருக்காரு. ப்ரீவியஸ் ஹீரோ ஆலன் ஸ்டிலும் அங்கதான் நின்னுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.